உனக்கொத்தாசை வரும் நல் உயர் பருவதம் இதோ. உனக்கொத்தாசை வரும் நல் உயர் பருவதம் இதோ. தினமும் மனது நொந்து சிந்தை கலங்குவோனே. தினமும் மனது நொந்து சிந்தை கலங்குவோனே. கர்த்தர் உன்னை காப்பவராம், கரம் அதில் சேர்ப்பவராம். கர்த்தர் உன்னை காப்பவராம், கரம் அதில் சேர்ப்பவராம். நித்தியமுந்தனுக்கு நிழலாயிருப்பவராம். நித்தியமுந்தனுக்கு நிழலாயிருப்பவராம். அவர் வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. நம் தேவனுடைய வல்லமை இன்றும் மாறி போகவில்லை. There is hope for you tonight, my brother. உன் வேதனைகளுக்கு, உன் சஞ்சலங்களுக்கு ஒரு முடிவு உண்டு. அந்த நாள் இந்த நாள். இன்று இரவு அற்புதங்களின் இரவு. இன்று இரவு உயிரற்று கிடக்கும் உங்கள் பாகங்கள், உங்கள் சரீர பாகங்கள் உயிர் பெறும் இரவு. இந்த நேரத்தில் இயேசு அதை செய்வார். இன்று இரவு நம்முடைய தியானத்திற்கென்று நான் எடுத்துக்கொண்ட வசனம் ஏசாயா 45:22. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் இதை நம்மை பார்த்து சொல்லுகிறார். என் பிள்ளைகளே, என்னை நோக்கி பாருங்கள். லுக் unto me. சங்கீதம் 34:5 வசனத்தை வாசித்து பாருங்கள். அதில் வேதம் கூறுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவே இல்லை. சில வருடங்களுக்கு முன்பதாக திடீரென்று ஒரு குடும்பத்தில் ஒரு வேதனை சம்பவம் நடந்தது. குடும்பத்தின் தலைவர் மறைந்தார். அந்த நேரத்தில் அந்த பட்டணத்தில் இருந்த ஒரு கண்ணியமான மனிதர் அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்லும்படி வந்தார். அந்த விதவை ஆன சகோதரியை பார்த்து, ஒன்றும் கவலைப்படாதிருங்கள், உங்களுக்கு நான் எல்லாவற்றையும் செய்து உங்களுக்கு சந்தோஷத்தை நிலைநாட்டும்படி உங்களை பாதுகாப்பேன் என்று சொன்னார். அவர்களும் அவரை நம்பி எல்லாவற்றையும் சொல்லுவார்கள். அப்பொழுது ஒரு நாள் அவர்கள் சொன்னார்கள், ஐயா, எனக்கு கொஞ்சம் நகை இருக்கிறது, அதை பத்திரமாக வைக்க வேண்டும், என்ன செய்வது என்று கேட்டார். அவர் சொன்னார், பேங்க்குக்கெல்லாம் போக வேண்டாம், ரொம்ப கஷ்டம், என் வீட்லயே ஒரு இரும்பு பெட்டி இருக்குது, அதில் நான் வச்சுக்கிறேம்மா, நீ என் தங்கச்சி மாதிரி இருக்கிற, ஏற்ற சமயத்தில் உனக்கு அதை தருவேன், இதை நான் பத்திரமாக பார்த்துக் கொள்வேன் என்றார். நாட்கள் கடந்தது. அந்த தாயின் அந்த விதவை தன்னுடைய மகள் திருமணமாகும் நேரம் வந்த பொழுது அவரிடம் சென்று, அண்ணா, நான் கொடுத்த அந்த நகைகளை எல்லாம் கொஞ்சம் தருவீர்களா, என் மகளுக்கு நான் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னாள். அப்பொழுது அவர் கேட்டார், என்ன நகையை கொடுத்தீர்கள், எப்பொழுது கொடுத்தீர்கள், யாரிடம் கொடுத்தீர்கள், இந்த தேதியில் உங்கள் கரத்தில் கொடுத்தேனே என்றார். இல்லையே, என்னிடம் ஒன்றும் கொடுக்கவில்லையே, தயவு செய்து என்னை விட்டு போய்விடுங்கள் என்றார். அதுதான் மனிதனுடைய சுவாபம். நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பதே நலம். நாசியில் சுவாசமுள்ள மனிதன் இப்படித்தான் நம்மை நடத்துவான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்?
என் பிள்ளைகளே, என்னை நோக்கி பாருங்கள், என்னை நோக்கி பாருங்கள். அப்பொழுது உங்கள் முகங்கள் பிரகாசம் அடையும். ஒரு நாளும் நீங்கள் வெட்கப்படுவதில்லை. ஏன் நம்முடைய முகம் பிரகாசம் அடைகிறது? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அதில் வேதம் கூறுகிறது, நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து நமக்கு வருகிறதாம். ஆண்டவர் ஜோதியினால், ஒளியினால் நிறைந்திருக்கிறார். அவரிடம் சற்றேனும் இருள் இல்லை. He is surrounded by light. There is absolutely no darkness in God. அவரை சுற்றிலும் ஒளி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவேதான் எப்பொழுதும் நன்மையான ஈவுகளை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். தொடர்ந்து அந்த வசனம் கூறுகிறது, அவரிடத்தில் ஒரு வேறுபாடும் இல்லை. நோ டிஃபரன்ஸ். எல்லாருக்கும் நன்மையான ஈவுகளை அவர் நிறைவாய் தருகிறார். எப்பொழுது? அவரை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது. இன்று இரவும் கூட பிரியமானவர்களே, அவரை நோக்கி பார்க்கும்படி நாம் வந்திருக்கிறோம். ஆகவே மனம் கலங்காதிருங்கள். இன்று இரவு உங்களுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் அவர் நிறைவாய் தருவார். உங்கள் முகங்கள் இன்று இரவு பிரகாசம் அடையும். உங்கள் வாழ்க்கை இன்று இரவு பிரகாசம் அடையும். சந்தோஷத்தினால் உங்களை நிரப்பி உங்களை சமாதானத்தோடு அனுப்புவார். மனம் கலங்காதிருங்கள். முதலாவது ஏசாயா 45:22 அவர் கூறுகிறார், என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். எதிலிருந்து ரட்சிப்பு? சில நாட்களுக்கு முன்பதாக கோவா கடற்கரையில் பல மாணவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து உல்லாச பயணமாக அங்கே சென்றிருந்தார்கள். அப்பொழுது அந்த கடற்கரையில் அவர்கள் குளித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த கடற்கரையில் ஒரே சேராக இருந்தது. உள்ளே போக 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 அதிகமான சேர். ஆனால் இவர்கள் வாலிபர்கள் என்ன செய்கிறோம் என்று அறியாமல் சந்தோஷமாக உல்லாசமாக நேரத்தை செலவழித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கும் தெரியாமல் சிறிது சிறிது சிறிதாக அந்த சேர் அவர்களை அப்படியே பிடித்து இழுக்க ஆரம்பித்தது. நேரம் கடந்தது. சேற்றில் நன்றாக பலர் மாட்டிக்கொண்டார்கள். அதில் 7 பேர் அநியாயமாக சேற்றில் மாட்டி சமுத்திரத்தினால் மூடப்பட்டார்கள். அதே நேரத்தில் மரித்து போனார்கள். அந்தோ சங்கீதம் 40:2ஆம் வசனம், சங்கீதம் 69:2-14 நாம் பார்க்கிறோம், இந்த உலகத்தில் வாழும் மக்கள் பலர் இதே விதமான ஆழமான குழியிலும் உளையான சேற்றிலும் அமிழ்ந்து தவிக்கிறார்கள். அவர்கள் இதே விதமான பாவம் என்னும் உழன்ற சேற்றில் இழுக்கப்பட்டு தவிக்கிறார்கள். They are being pulled by the miry clay. வெளியே வர முடியாமல் தவிக்கிறார்கள். வேதம் கூறுகிறது ரோமர் 8:22, 2 கொரிந்தியர் 5:4ஆம் வசனத்தில், இந்த சேற்றில் அவர்கள் மாட்டிக்கொள்ளும் பொழுது அவர்களையும் அறியாமல் தவிக்கிறார்கள். வேதம் கூறுகிறது, நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். ஆண்டவரை பார்க்க முடியாமல், ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாமல் பாரம் சுமந்து தவிக்கிறோம். ஆகவேதான் எப்பொழுதும் மக்கள் சொல்லுகிறார்கள், ஐயா எனக்கு நிம்மதியே இல்லை, I don't have peace. உயர்ந்த அதிகாரிகளானாலும் சரி, சாதாரண மக்களாக இருந்தாலும் சரி, பணம் இருந்தாலும் சரி, பணம் இல்லாவிட்டாலும் சரி, எல்லாரும் சொல்லும் காரியம் அதுதான், எனக்கு நிம்மதி இல்லையே, எனக்கு நிம்மதி இல்லையே. பாரம் சுமந்து தவிக்கிறோம். பாவம் என்னும் சேற்றில் அமிழ்ந்து வேதனையில் உழலுகிறோம். என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் இருந்தது. எனக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இல்லை. நான் கல்லூரியில் பயின்று கொண்டிருக்கும் பொழுது, கல்லூரிக்கு சென்ற முதல் வாரத்திலேயே நான் சகோதரன் தினகரனுடைய மகன் என்று அறிந்த என்னுடைய நண்பர்கள் வந்தார்கள். அவள் சொன்னார்கள், பால் என்னப்பா உன் வாழ்க்கையில ஒரு நிம்மதியும் இல்லை, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் இல்லை, சன்னியாசிய மாதிரி இருக்கிறிய, ஒரு சந்தோஷம் கொடுக்கும் காரியத்தையும் நீ செய்வதில்லை, சினிமா பார்ப்பதில்லை, சிகரெட் குடிப்பதில்லை, இன்னும் சிகரெட்டோடு மற்ற காரியங்களை குடிப்பதில்லை. ஆனால் எங்களை பார், கடவுள் உண்டாக்கிய இந்த உலகத்தை உண்மையில் நாங்கள் தான் ருசித்து அனுபவிக்கிறோம். நீ கடவுள் உலகத்தை உண்டாக்கினார் என்றெல்லாம் சொல்லுகிறாய், ஆனால் அதை அனுபவிக்கவில்லையே.
எங்களோடு கூட வா, கம் with us. நாங்கள் உன்னை சந்தோஷம் அடையும்படி செய்கிறோம். என்னுடைய பெற்றோரோ என்னை மிகவும் கடினமாக வளர்த்தார்கள். நான் எப்பொழுதும் சொல்வதுண்டு, எங்க அம்மா தலையில குட்டி 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 என் தலையெல்லாம் மேடு பள்ளமாய் போச்சு, நிரந்தரமா மேடு பள்ளமாய் போச்சு. அப்படி என்னை குட்டி குட்டி அடிச்சு என்னை வளர்த்தாங்க, எப்படியாவது என் மகன் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று. ஆனால் என்னுடைய நண்பர்கள் சொன்ன வார்த்தைகளை கேட்ட பொழுது மிகவும் இனிமையாக இருந்தது. ஒவ்வொன்றாக அவர்கள் நடத்தும் பாதையில் நான் சென்று செய்ய ஆரம்பித்தேன். ஒவ்வொன்றையும் அனுபவிக்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. சிறிது சிறிதாக அந்த சேற்றுக்குள் போக ஆரம்பித்தேன். சிறிது சிறிதாக ஆழமாக செல்ல ஆரம்பித்தேன். ஒன்றன் பின் ஒன்று அதிகமாகிக் கொண்டே இருந்தது. பாடங்களை மறந்தேன், படிப்பை மறந்தேன். எல்லா பாடங்களிலும் முதல் வருடத்தில் தோல்வி அடைந்தேன். ஆனாலும் எனக்கு கவலை இல்லை. இவைகள் அனைத்தும் எனக்கு அதிகமான இன்பத்தை தந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் என் தாயார் சொல்லுவார், நீ ஜெபம் செய்துதான் வெளியே போக வேண்டும், உன்னுடைய படிப்பிற்கு செல்ல வேண்டும் என்று. நான் ஜெபம் செய்வேன். என்ன செய்வேன் தெரியுமா? ஆண்டவரே, இன்று என்னுடைய நண்பர்கள் மிகவும் சுவாரஸ்யமான காரியங்களை எனக்கு ஒழுங்குபடுத்தி இருக்கிறார்கள். ஆகவே தயவு செய்து இந்த நாளில் என்னை காப்பாற்று. கல்லூரிக்கு செல்கிறேன் என்று சொல்லி நான் அங்கே என்னுடைய நண்பர்களோடு செல்ல போகிறேன். என் பெற்றோர் இதை கேள்விப்பட்டால் என்னை உடைத்து நொறுக்கி விடுவார்கள். ஆகவே தயவு செய்து அவர்களுடைய கண்களையும் காதையும் நீர் மூடிவிடும். நான் செய்வது ஒன்றும் அவர்களுக்கு தெரியக்கூடாது என்று நான் ஜெபிப்பேன். அதோடு சொல்லுவேன், நீர் என்னை காப்பாற்றினால் உமக்கு இரவில் வந்து நன்றியும் செலுத்துவேன் என்று. அப்படித்தான் ஜெபம் செய்து செல்வேன். அப்படித்தான் நேரத்தையும் நாட்களையும் நான் கடத்தி வந்தேன். நாளடைவில் என் பெற்றோருக்கு இந்த காரியங்கள் தெரிய ஆரம்பித்தது. அவர்கள் வேதனை அடைந்தார்கள். என்னுடைய மறைந்த தாத்தாவும் என்னுடைய அம்மாவும் உபவாசம் இருந்து ஜெபம் செய்ய ஆரம்பித்தார்கள். அவள் சொன்னார்கள், ஆண்டவரே, நீர் மட்டுமே அவனை மாற்ற முடியும். தயவு செய்து என் மகனை இந்த உளையான சேற்றிலிருந்து காப்பாற்றும் அப்பா. தயவு செய்து பிசாசின் பிடியிலிருந்து அவனை விடுவியும். மரணத்திற்கு நேராக சென்று கொண்டிருக்கிறானே. ரோமர் 6:23 கூறுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். ஆகவேதான் பாவ உளையில் நாம் சிக்கி தவிக்கும் பொழுது குற்ற உணர்வு நம்மை கொல்லுகிறது, மரணத்திற்கு நேராக நம்மை அழைத்து செல்லுகிறது. சரீர பிரகாரமான மரணம் இல்லாவிட்டாலும் மனதிலே மரணம், சமாதானம் இல்லாத நிலை. அவர்கள் ஜெபிக்க ஜெபிக்க என் வாழ்க்கையில் மிகுந்த பயம் என்னை பிடிக்க ஆரம்பித்தது. ஒவ்வொரு நாள் காலையிலும் எழுந்திருப்பேன், என்னையும் அறியாமல் ஒரு பயம் என்னை பிடிக்கும். நான் சொல்லுவேன், எனக்கு படிப்பு இருக்கிறது, எனக்கு அந்தஸ்து இருக்கிறது, எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்க பெற்றோர் இருக்கிறார்கள், ஏன் இந்த பயம் என்னை பிடிக்கிறது என்று. ஒவ்வொரு நாளும் கலக்கம் அடைந்தேன், தவிப்பு அடைந்தேன். ஆனால் நிம்மதியே இல்லை. பாவத்தின் சம்பளம் மரணம். இதை குறித்து என்னுடைய பெற்றோரிடம் நான் எப்படி சொல்வது? என் நண்பர்களிடம் போய் எப்படி சொல்வது? அவர்கள் சிரிப்பார்களே. கடவுளிடம் எப்படி திரும்பி செல்வது? அவரை மறுதலித்து விட்டேனே என்ற எண்ணம் என்னுடைய உள்ளத்தில் பெருகிற்று. என்னையும் அறியாமல் கதறினேன், தனிமையில் கதறினேன். ஒவ்வொரு நாளும் பயம் என்னை கொல்லும். என் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்ய எனக்கு நம்பிக்கையே இல்லாமல் போனது. I could not do anything by myself. I lost hope in myself. எல்லாவற்றையும் இழந்து போனேன், தவித்தேன், சஞ்சலம் அடைந்தேன். ஆம் பிரியமானவர்களே, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த நிலையில் நமக்கு உதவி செய்யவே இயேசு உலகில் இறங்கி வந்தார். இயேசுவை பாருங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபம் எடுத்தது மட்டுமல்லாமல் தம்மை தாழ்த்தி சிலுவை பரியந்தம் அவரை ஒப்புக் கொடுத்தார். சிலுவை பரியந்தம் மரண வரைக்கும் அவரை தாழ்த்தினார். எதற்காக? வேதம் கூறுகிறது, லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், ஒரு மனிதனுடைய உயிர் அவன் ரத்தத்தில் இருக்கிறது. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வேதம் கூறுகிறது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. There is no forgiveness of sin without the shedding of blood.
ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஒரு மனிதனுடைய, ஒரு மனுஷியனுடைய ரத்தம் சுத்திகரிக்கப்பட, பாவத்தை போக்க. இந்த உலகில் பரிசுத்தவான் யாராவது உண்டா? வேதம் கூறுகிறது, உலகில் பிறந்த எவனும் பாவத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிறான். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஒவ்வொரு மனிதனுடைய, மனுஷனுடைய ரத்தத்திலும் பாவம் இருக்கிறது. ஆகவேதான் தேவகுமாரனாகிய கிறிஸ்து சொன்னார், ஐயோ நான் இறங்கி போகட்டும். என் பிள்ளைகள் பாவத்தில், வேதனையில் தவித்து மரணத்தினால் ஒவ்வொரு நாளும் அவதிப்படுகிறார்கள். அவர்களுக்கு வழியை உண்டு பண்ண நான் இறங்கி போகட்டும். இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தார். ஒரு மனிதனுடைய ரூபம் எடுத்தார். நம்மோடு வாழ்ந்தார். கடைசியில் ஆண்டவருடைய வேளை வந்த பொழுது ஆண்டவரால் குறிக்கப்பட்ட மக்கள் அவரை கைது செய்தார்கள். பிலாத்துவின் முன்பதாக அவரை நிறுத்தினார்கள். பிலாத்து அவரை கேள்வி கேட்டான். அவருடைய வாழ்க்கையை குறித்து அறிந்து கொண்டான். அவன் என்ன சொன்னான்? யோவான் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், இவரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணேன். I don't see any sin in him. இவருக்குள் ஒரு பாவமும் இல்லை. ஆனாலும் அந்த மக்களுடைய கூக்குரல் எழும்பெற்று அவள் சொன்னார்கள், அவரை சிலுவையில் அறையும், அவனை சிலுவையில் அறையும் என்று. ஆண்டவருடைய சித்தத்தின்படி அவர்கள் கூக்குரலிட்டார். கடைசியில் என்ன நடந்தது? அவர் சரீரத்தை வாரினால் நொறுக்கினார்கள். உச்சன் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் அவர் சரீரத்தை நொறுக்கினார்கள். தலையில் முள்முடியை வைத்தார்கள். கைகளில் ஆணிகள், கால்களில் ஆணிகள். அவருடைய விலாவில் ஈட்டியை வைத்து குத்தினார்கள். சரீரத்தில் ஒரு பாகம் கூட அவர்கள் விட்டு வைக்கவில்லை. ஏன்? ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வேதம் கூறுகிறது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்தது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களை அவரே ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் சரீரத்தை நொறுக்க கொடுத்தார். கடைசியில் பாவம் கொண்டு வரும் மரணத்தின் மத்தியிலும் அவர் கடந்து சென்றார். வேதம் கூறுகிறது, பாவமில்லாத அவர் நமக்காக பாவமானார். பாவமில்லாத அவர் உனக்காகவும் எனக்காகவும் பாவமானார். இன்றும் கூட உளையான சேற்றிலும் ஆழமான குழியிலும் பாவத்தின் உக்கிரத்தினால் சமாதானத்தை இழந்து வேதனையில் தவிக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஒரு வழி உண்டு. இன்று இரவு அற்புதங்களின் இரவு. இன்று இரவு உயிரற்று கிடக்கும் உங்கள் பாகங்கள், உங்கள் சரீர பாகங்கள் உயிர் பெறும் இரவு. இந்த நேரத்தில் இயேசு அதை செய்வார். ஆனால் கேள்வி ஒன்றே, இன்று இரவு இயேசுவை நோக்கி பார்ப்பீர்களா? இயேசுவை நோக்கி பார்ப்பீர்களா? அவர் உங்களுக்காக சிந்திய தம்முடைய ரத்தத்தினால் கழுவும்படி கெஞ்சுவீர்களா? அவர் உங்களை தம்முடைய பிள்ளைகளாக மாற்றட்டு. பின்வாங்கி போயிருப்பீர்கள் என்றார். அவரை நோக்கி கதறுங்கள். இப்பொழுதும் அவர் கரம் உங்களுக்காக திறந்திருக்கிறது. உங்கள் வேதனைகளை அவரிடம் சொல்லுங்கள். உங்களை தம்முடைய தழும்புகளால் தொட்டு குணமாக்குவார். நாம் ஜெபம் செய்வோம். இந்த நேரம் பொன்னான நேரம். இயேசு நம் மத்தியில் தங்கும் நேரம். ஆகவே இந்த நேரத்திலே இயேசுவின் மீது நம்முடைய கண்களை வைப்போம். மழையின் மீது அல்ல, நம்முடைய வேதனையின் மீது அல்ல, நம்முடைய வீட்டில் இருக்கும் பிரச்சனைகள் மீது அல்ல. இயேசு சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி பார், உன் முகம் பிரகாசம் அடையும் என்று. இன்று இரவு அவரை நோக்கி பார்ப்பீர்களா? என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உங்களுக்கு இயேசுவை தவிர நம்பிக்கையே கிடையாது. இயேசு இந்த இரவு உங்களை தொட ஆவலோடு இருக்கிறார். இயேசு சுவாமி, என் பாவத்தை மன்னியும் ஐயா, என்னை உளையான சேற்றிலிருந்து விடுவையும் ஐயா, இன்று இரவு எனக்குள் வாரும் சுவாமி என்று கண்ணீரோடு கதறுவீர்களா? இப்பொழுது இயேசு உங்களை நிறைப்பார். இயேசு உங்களுடைய உள்ளத்தை நிறைப்பார். உங்கள் வாழ்க்கை பிரகாசம் அடையும், வாழ்க்கை பிரகாசம் அடையும். அதுவே இந்த நேரம். ஒப்பற்ற இந்த நேரத்திற்குள் உங்களுக்குள் இயேசு வரப்போகிறார்.
Thank you, wonderful Jesus. பரிசுத்த ஆவியானவர் இதை செய்கிறார். ஆண்டவருக்கு நன்றி மட்டும் செலுத்துங்கள். ஆண்டவருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. பிடியினால் கஷ்டப்படும் பலரை ஆண்டவர் இப்பொழுது தொட்டுக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய கைகளை ஆண்டவர் விடுவிக்கிறார். கால்களை விடுவிக்கிறார். எல்லா பிடிகளையும் எடுத்து போடுகிறார். இப்பொழுது இயேசுவின் வல்லமை உங்கள் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது. தயவு செய்யும். அந்த குருடனுடைய கண்களை தொட்டு, குஷ்டரோகியை தொட்டு, சுகவீனமான ஒவ்வொருவரையும் தொட்டு, அதே கரத்தினால் உமது பிள்ளைகளை இப்பொழுது தொட்டும் ராஜா. ஒவ்வொருவரையும் தொட்டும் இயேசு சுவாமி. உச்சன் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் உமது பிள்ளைகள் மீது மனது உருகி அவர்களை தொடும் அப்பா. தொடும் ராஜா, தொடும் சுவாமி. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின. ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா பிரியமானவர்களே. கர்த்தர் இன்று பெரிய காரியங்களை நமக்கு செய்திருக்கிறார். ஆகவே ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா. வாயை திறந்து ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம். என்னை தொட்டதற்காக ஸ்தோத்திரம். எனக்குள் வந்ததற்காக ஸ்தோத்திரம். என்னை விடுவித்ததற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அவரை ஸ்தோத்திரியுங்கள். அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இதுவே அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும் நேரம். Thank you Jesus. Thank you Jesus. Thank you wonderful Jesus. ஆண்டவரே உமக்கு நன்றி சுவாமி. உமது பிள்ளைகளை நீ தொட்டதற்காக உமக்கு நன்றி. உமது பிள்ளைகளை விடுவித்ததற்காக நன்றி. பயங்கர பிசாசின் உபாதைகளில் தவிக்கும் உமது பிள்ளைகளை விடுவிப்பதற்காக நன்றி. பில்லி சூனிய கட்டுகளை உடைத்தெறிவதற்காக நன்றி ராஜா. உமக்கு நன்றி. ஐயோ, வீட்டிற்கு போனால் இருள் இருக்குமே என்று கலங்கும் உமது பிள்ளைகளுடைய கண்ணீரை பாரும். அவள் தனிமையில் போகக்கூடாது ராஜா. மழையில் இப்பொழுது தவித்து நின்று உம்மிடம் கேட்டிருக்கிறார்கள். ஆகவே வீட்டிற்கு நீர் கூட செல்லும் ஐயா. வீட்டில் இருள் வேண்டாம், வீட்டில் சண்டை வேண்டாம், வீட்டில் சஞ்சலம் வேண்டாம் ராஜா. அவைகளை உடைத்தெறிகிறோம். நரகத்திற்கு தூக்கி எறிகிறோம். நரகத்திற்கு தூக்கி எறிகிறோம். நரகத்திற்கு தூக்கி எறிகிறோம். நரகத்திற்கு தூக்கி எறிகிறோம். எங்கள் அருமை சகோதரி நாகரத்னம் மதுரையிலிருந்து இந்த நிகழ்ச்சி ஆதரித்திருக்கிறீர்கள். ஜூலை மாதம் 31ஆம் தேதி நீங்கள் பணியிலிருந்து ஓய்வு பெற்றபடியால் நன்றி காணிக்கை அனுப்பி இந்த நிகழ்ச்சியை தாங்கி இருக்கிறீர்கள். ஆண்டவருடைய காலில் விழுந்து உங்களுக்கு சமாதானத்தோடு ஓய்வை பெரும்படியாக ஆண்டவன் அருள் புரிந்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏசாயா 56:5 படி உத்தம இடத்தையும் கீர்த்தியும் கொடுப்பேன், என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படியே அந்த மகளுக்கு நல்ல பெயர் எப்பொழுதும் இருக்கட்டும். Let her continue to be busy and be used by you, Lord. மிஸ்டர் செல்லம் அவர்களுக்கு பென்ஷன் பெனிஃபிட்ஸை சீக்கிரமாய் தாரும் அப்பா. கனம் பண்ணும், சுகமாய் இருக்கட்டும். அவள் பிள்ளைகள் பார்த்தசாரதிக்கு ஏற்ற துணையை உடனே தாரும் சுவாமி. பாலமுரளிக்கு வேலை பேங்கிலே கொடுத்தரலாம் சுவாமி. அது வல்லமை வெளிச்சம் விளங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு ஜெபிக்கிறோம். ஆமென். God bless you. எங்கள் அருமை சகோதரி தமிழ் செல்வி அண்ட் மிஸ்டர் குமார் தஞ்சாவூர்லேருந்து இந்த நிகழ்ச்சி ஆதரித்திருக்கிறீர்கள். கடந்த மாதம் உங்களுக்கு 25வது திருமண நாள். ஹாப்பி ஆனிவர்சரி. God bless you. ஏசாயா 35:10 படி நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள். ஏசப்பா அப்படியே செய்யும் சுவாமி. 2 பேருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கட்டும் சுவாமி. தயவு செய்து எங்கள் சகோதரி தமிழ் செல்வி அவர்களுக்கு வேலையில உயர்வை தாரும், சுகமாக இருக்கட்டும். 2 பேரையும் முத ஆவியானவருடைய வல்லமையினால் நிரப்பும் சுவாமி. முத ஜீவன் இறங்கி உம்மை தரிசிக்க அருள் புரியும். ஆண்டவரே, பிள்ளை ஜெயச்சந்தருக்கு வேலையில உயர்வை தாரும், உறுதியாய் ஸ்தாபித்தரலும். ஏற்ற துணையை ஜெயப்பிரியாவுக்கு தாரும் அப்பா. எதிர்காலம் செழிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து மரித்து உயிரோடு எழுந்த புண்ணிய பூமியை கண்ணார காண பொன்னான தருணம் வாய்க்காதா என ஏங்கும் உங்களுக்கு, இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீடர்களும் பாதம் பதித்த புனித ஸ்தலத்திற்கு தினகரன் குடும்பத்தினருடன் சென்று வர ஒரு அரிய வாய்ப்பு. We are going to the Holy Land. நாம் புனித பூமிக்கு செல்கிறோம். Last year 1,400 plus people came with us from 13 countries to the Holy Land. சென்ற வருடத்திலே 13 நாடுகளிலிருந்து 1400க்கும் அதிகமானோர் புனித பூமிக்கு எங்களோடு கூட வந்திருந்தார்கள். I want to take you there நான் உங்களை அங்கே அழைத்து செல்ல விரும்புகிறேன். and pray with you there. அங்கே உங்களோடு கூட ஜெபிக்க விரும்புகிறேன்.
Come with us. எங்களோடு கூட சேர்ந்து வாருங்கள். Even now, start planning, start booking, because seats are getting filled up very fast. அதிவேகமாக இடங்கள் நிரம்பி வருகிறபடியினால் இப்பொழுதே அதை குறித்து திட்டமிட்டு உடனடியாக உங்கள் இடத்திற்கு முந்தி பதிவு செய்ய ஆரம்பியுங்கள். Call this number that is on the screen. திரையிலே நீங்கள் காணும் இந்த எண்ணோடு உடனடியாக அழையுங்கள். Or send an email to this email. இல்லாவிட்டால் இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு ஒரு மின்னஞ்சல் அனுப்பி வையுங்கள். Send your full address, your telephone number, so that they can contact you. உங்களை எளிதாக அவர்கள் தொடர்பு கொள்ள வசதியாக உங்களுடைய முழு விலாசத்தையும் தெளிவாக அனுப்பி வையுங்கள். I want you to come with us. எங்களோடு கூட சேர்ந்து நீங்கள் அங்கே வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உங்கள் வாழ்நாளின் அற்புதத்தை அனுபவிக்க ஆயத்தமாகுங்கள். உண்மையிலேயே இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு புனித பயணம். இந்த புனித பயணத்தின் போது இயேசு அழைக்கிறார் இஸ்ரேல் ஜெபகோபுரத்தில் டாக்டர் பால் தினகரன், சகோதரி இவாஞ்சலின் பால் தினகரன் ஆகியோரை சந்தித்து விசேஷ தீர்க்கதரிசன செய்தியுடன் ஜெபம் செய்யும் விசேஷ சந்திப்பும் உண்டு. இஸ்ரேல் ஜெபகோபுரத்தின் முதல் ஆண்டு விழாவை தினகரன் குடும்பத்தினருடன் கொண்டாட வாருங்கள். அற்புதத்தை அனுபவியுங்கள். மொத்தம் 9 இரவு 10 பகல் அடங்கிய இந்த பயணத்திற்கு குழுக்கள் புறப்படும் நாள் அக்டோபர் 29 முதல் நவம்பர் 2 வரை. இஸ்ரேல், ஜோர்டான் மற்றும் எகிப்து ஆகிய புனித ஸ்தலங்களுக்கு சென்று வர ஒரு நபருக்கான கட்டணம் ரூபாய் 89,000 மட்டுமே. முன்பதிவு செய்ய நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0444556841, 65556842, 65556843 ஆகிய எண்களில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மேலும் www.jesuscalls.org என்ற இணையதளத்தின் மூலமாகவும் விவரங்களை அறிந்து முன்பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு ஹோலி லேண்ட் டூர் டிராவல் டிவிஷன், ஜேசி ஹவுஸ், 6வது தளம், 72 ராஜாஜி சாலை, பாரிமுனை, சென்னை 1. இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொண்ட நேயர்களே, உங்களது கருத்துக்கள், இந்நிகழ்ச்சியின் மூலம் இறைவன் உங்களுக்கு செய்த அற்புதங்கள் மற்றும் உங்கள் பிரார்த்தனை தேவைகள் எதுவாக இருந்தாலும் உங்களின் தெளிவான முகவரி, தொலைபேசி எண், பங்காளர் எண்ணோடு சேர்த்து எங்களுக்கு எழுதி அனுப்ப மறவாதீர்கள். உங்களுக்காக டாக்டர் பால் தினகரன் அவர்கள் ஊழியத்தின் நிமித்தம் உலகில் எந்த பகுதியில் இருந்தாலும் உங்கள் கடிதங்களை நேரடியாகவோ அல்லது இன்டர்நெட் மூலமாகவோ பெற்றுக்கொண்டு உங்களுக்காக இறைவன் இயேசுவிடம் பாரத்தோடு மன்றாடி அவர் தரும் பதிலை உங்களுக்கு எழுதி அனுப்புவார்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம், நம்பர் 16, டாக்டர் DGS தினகரன் சாலை, சென்னை 28. இமெயில் முகவரி paul@jesuscalls.org. எங்களது 24 மணி நேர தொலைபேசி பிரார்த்தனை எண்கள் 044 25 600 600, 044 44 600 600. ஒரு ஆத்துமா கூட வீணாய் போய்விடக் கூடாது என்பதே இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் நோக்கம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.